வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒடிசா மாநிலம் பாலசோருக்கு தென்கிழக்கில் உண்டான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருப்பது அரசியல் பேரிடர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் பேரிடரில் இருந்து தமிழ்நாட்டை திமுகவும் திமுக தலைவரும் மீட்பார்கள் எனவும் உறுதி. சோஃபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகள் விலகி சென்றதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். சென்னை திருவேற்காடு அருகே நடைபெற்ற திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் சீமான் சந்திப்பு. தமிழக அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக களமாடி வரும் இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்பு. குதிரை பேரம் உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார் என சம்பந்தப்பட்டவர்களிடம் கேளுங்கள் எனவும் ஆவேசம். குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? தாவேகா என்றால் தாவேகா தலைமையை நேராக கேளுங்கள். திமுக ஈடுபடுகிறது என்றால் திமுக தலைமையிடம் கேளுங்கள். அதிமுக பாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். அதிமுகவிலிருந்து வெளியேறுபவர்கள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கருத்து தெரிவிக்காதது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சிரமாரி கேள்வி. இது குறித்து இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே கருத்து சொல்லவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாவேகாவும் இல்லாத அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றவரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. மக்கள் பிரச்சினைக்கு ஆளுநர் மாளிகையை அணுகலாம் என தமிழ்நாட்டுக்கு மட்டும் கூறுவது ஏன் என மாணிக்கம் தாகூர் கேள்வி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய ஆளுநர் அர்லேகரின் செயல்பாடு மாறி உள்ளதாகவும் விமர்சனம். இருந்து கவர்னர் ஆடி போயிருக்காரு, வசனம் பேசுறாரு. நான் எங்க மக்கள் குறை இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்கிறாரு. இதே தான் கேரளாவில் ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. தமிழக உயர்கல்வித்துறையில் RSS ஊடுருவ முயற்சிப்பதாக மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது களங்கம் ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிப்பதாகவும் காட்டும். உயர்கல்வித்துறை அமைச்சரை களங்கப்படுத்துவதற்காக RSS, அதுவும் குறிப்பாக உயர்கல்வியிலே RSS ஊடுருவ விரும்புகிறது. கவர்னருடைய முகமுடியை அணிந்து கொண்டு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே திரு விஸ்வநாதன் அவர்களை களங்கப்படுத்துவதற்காகவும் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் உயர்கல்வியினுடைய அமைச்சராக வந்து விட்டார் என்ற பொறாமையின் அடிப்படையிலும் RSS போடுகின்ற சதி திட்டத்தினுடைய பகுதி தான் அண்ணன் நாயனார் ராஜேந்திரன் அவர்கள் அது செய்கிறார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலும் எங்களை பொறுத்தமட்டிலும் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த தாவேகா, காங்கிரஸ், லீக் மற்றும் VCK கூட்டணி என்பது நீண்ட நாள கூட்டணியாக மாற்ற வேண்டும். இது மக்கள் நலனை முன்வைத்த கூட்டணி. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதே திமுக தான். குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சாரும் என அமைச்சர் செங்கோட்டையன் கடும் தாக்கு. குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை
திமுகவிற்கு தான் இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. முருகனை வடமாநில கடவுள் என்பது போல் சித்தரித்த ஜூனியர் NTR திரைப்படத்திற்கு நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். முருகன் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. அடிப்படை புரிதலற்று இதுபோன்ற வரலாற்று திரிப்புகளை உண்மை என கட்டமைக்க முயல்வதா என சீமான் கேள்வி. எதிர்ப்பையும் மீறி இதே கருத்துருவோடு இப்படம் உருவெற்று வெளிவந்தால் வெளியிட விடமாட்டோம் எனவும் எச்சரிக்கை. புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலியால் பேருந்து சொந்த வாகனங்களை அதிகம் பயன்படுத்தும் மக்கள். தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகம் முழுவதும் 2வது நாளாக நடைபெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு. தீவிர பரிசோதனைக்கு பின் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள். திருவள்ளூர் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்த விவகாரம். தொழிற்சாலையில் 2வது நாளாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் தீவிரம். சிவகாசி அருகே அச்சக உரிமையாளர் வீட்டில் சினிமா பாணியில் 93 சவர நகைகள் கொள்ளை. பிடிக்க முயன்ற அச்சக உரிமையாளரை ஆயுதங்களால் மிரட்டிவிட்டு காரில் தப்பியோடிய கொள்ளை கும்பல். கூடங்குளம் 1வது அணு உலையில் ஏற்பட்ட பழுதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். தமிழ்நாட்டுக்கான 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் தற்காலிக சிக்கல். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் பொதுமக்கள் உற்சாக குளியல். செங்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேரோடு சாய்ந்து விழுந்த ராட்சத மரம். தமிழக கேரள மாநிலங்களை இணைக்கும் சாலை துண்டிக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். முருகப்பெருமானின் 6வது படைவீடான பழமுதிர்ச்சோலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற மகா குடமுழுக்கு. அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் போது உம்மை வெகு அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தீவாம்சம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். அரோகரா முழக்கத்துடன் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் நேர்த்திக்கடன். திருத்தணி முருகன் கோவிலில் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை கோவிலுக்கு படையெடுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு அண்ணாமலையாரை தரிசிக்க திருவண்ணாமலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பக்தி பரவசத்துடன் கிரிவலம் சென்றும் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம்.
தஞ்சாவூர் பூண்டி புஷ்பம் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி. திறந்தவெளி மைதானத்தில் 1500 பரத கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நடனமாடி அசத்தல். விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதிய பொதுமக்கள். விலையை பொருட்படுத்தாமல் விரும்பிய மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். நான்கு நாட்களாக நீடிக்கும் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் மகாராஷ்டிர மாநிலம். மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் கடும் பாதிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் தானே நகர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மும்பை சேனாபதி பட்பட் சாலையில் சூழ்ந்து நிற்கும் மழைநீர். தொடர் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நவி மும்பை. மும்பை அந்தேரி பகுதியில் திரும்பும் திசையெங்கும் சூழ்ந்து நிற்கும் மழைநீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சாலைகள் மூடல், வாகன ஓட்டிகள் அவதி. மும்பையில் ரயில்வே தண்டவாளங்களை மூழ்கடித்த வெள்ளம். தண்ணீரை வாரி இறைத்தபடி சென்று வந்தே பாரத் ரயில். மும்பை பலத்த காற்றுடன் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மெரைன் டிரைவ் பகுதியில் கடல் சீற்றம். பல அடி உயரத்திற்கு ஆர்ப்பரித்து எழுந்த அலைகள். வெளுத்து வாங்கிய கனமழையால் மும்பை பாண்டு பகுதியில் திடீரென சரிந்த சாலை. பல அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்ட நிலையில் சரிந்து விழுந்த வாகனங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த சாலையை பிளந்து கொண்டு வெளியேறிய வெள்ளம். தொடர் கனமழையால் புதிய சாலை பிளந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குஜராத் மாநிலம் ஜூனாகத் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். மார்பளவு தண்ணீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். தொடர் கனமழையால் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஓடும் தபதி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.